ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷிரிங் டாப்ஸ் பார்க்க போகிறோம். 2 to 3 இயர்ஸ் கிட்ஸோடது. மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஃபுல் செஸ்ட் வந்து 19.5, அது அப்படியே நம்ம டபுளாக எடுத்தோம்னா 39. ஸ்ட்ராப் வந்து 7 இன்ச், அதை 14 இன்ச் டபுளாக எடுத்துக்கணும். ப்ளஸ் 2 இன்ச்சு சீம் அலவன்ஸு மடித்து தைக்கிறதுக்காக. இப்போது ஹைட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்பை மைனஸ் பண்ணி நம்ம லென்த் எடுக்கணும். இப்போ ஸ்ட்ராப் இதில் பார்த்திங்கன்னா 7 இன்ச் வருது. அந்த 7 இன்ச்சில் பாதி வந்து 3.5. இப்போது அந்த 3.5 ஃபுல் லென்த்தில் மைனஸ் பண்ணணும். ஃபுல் லென்த் எனக்கு தேவை வந்து 10.5. அதை அந்த 3.5 நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து தேவை வந்து 7 இன்ச். கட்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங்கு எல்லாமே ஒரே மாதிரி. மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்து நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 2 பார்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை, ஸ்ட்ராப்பும் பாடி பீஸும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாடி பீஸில் ராங் சைடு டாப் அண்ட் பாட்டமில் 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஷிரிங் எஃபெக்ட்டுக்கு பாபினில் எலாஸ்டிக் வைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பாபினில் த்ரெட்டு வைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் டாப் அண்ட் பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஸ்ட்ராப்லேயும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப்பில் எட்ஜஸில் மடித்து நம்ம தைச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை 2 ஃபோல்டு பண்ணி நம்ம லூப் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே இதை 2 ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் டேக் பண்ணிக்கோங்க, எண்ட்லேயும் ஒரு டேக் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லூப் டர்னர் வச்சு நம்ம அதை திருப்பிக்கலாம். ரெண்டு பீஸையுமே நம்ம திருப்பிட்டு அயன் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சு வந்து சென்டராக வர்ற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்ட்ராப்பில் ஷிரிங் எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். அதுக்கு பாபினில் எலாஸ்டிக்கை வைண்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ எடுத்துருக்கிறது 1 mm எலாஸ்டிக்கு. பாபின் கேஸில் ஸ்க்ரூவை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராப்பில் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு விரலை பின்னாடி பேக் சைடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த நல்ல ஈவனான ஒரு லுக்கு கிடைக்கும். ஸ்டிச்சஸோட லென்த்தும் ரொம்ப லாங்காக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்ட்ராப்பும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாடி பீஸில் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 இன்ச் கேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். லைன் ட்ரா பண்ணால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணும்போது அது ஈவனாக இருக்கும். அப்புறம் இதில் முக்கியமான டிப்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபேப்ரிக்கை இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த சுருங்கி இருக்கிறதோட நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபேப்ரிக்கை ஒவ்வொரு டைம் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக்கை நல்லா இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த எஃபெக்ட் வந்து ஈவனாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்குள்ள கேப்பும் வந்து கண்டிப்பாக 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்கு கம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. 1/2 இன்ச்சு கேப்பு தான் பார்க்க நல்லா இருக்கும். இதில் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணது பார்த்திங்கன்னா மேலேருந்து 1 இன்ச் கேப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எண்டில் முடிக்கும்போது 2 இன்ச் கேப் இருக்க மாதிரி முடிச்சிருக்கேன். கொஞ்சம் இது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரா எட்ஜஸ் எல்லாத்தையுமே கன்சீல் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ராங் சைடு திருப்பி இன்சைடு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்சைடு ஓவர்லாக் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி இன்சைடு ரா எட்ஜஸ் வந்து தெரியாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணியாச்சுன்னா ட்ரெஸ் ரெடி ஆயிரும். ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவை 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸு. ஸ்ட்ராப்பில் 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதில் வந்து ஹாஃப் இன்ச் ஆல்ரெடி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்ல, அது வந்து 1 இன்ச் முடிஞ்சிச்சு. மீதி இருக்கிற 1 இன்ச்சு நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபினிஷிங்கில் 7 இன்ச் கரெக்டாக வரும். ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணும்போது 4 ஃபோல்டு பண்ணி அதுக்கு சென்டராக எடுத்து மார்க் பண்ணி ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணேன்னோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராப் வந்து ட்விஸ்ட் ஆகிடாமல் அதை கரெக்டாக எடுத்து வச்சு அடுத்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராப்பை வந்து சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்லேயும் டேக் பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராப் வந்து பிரிஞ்சு வராது. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஸ்டிச் வரக்கூடாது. அதுக்கு கீழே 1 இன்ச்சு கேப்பில் ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதில் தான் ஸ்டிச் வரணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராப் அட்டாச் வந்து வெளியில் விசிபிளாக தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் வந்து எல்லாருமே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போது செஸ்ட்டு வந்து 30 இருக்குது அப்படின்னா நம்ம அதை டபுளாக 60 எடுத்துக்கணும். ஸ்ட்ராப்பு வந்து 8 இன்ச்சு தேவை அப்படின்னா அதை டபுளாக எடுத்துக்கணும். 16 ப்ளஸ் 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. பாருங்கள், நம்மளுக்கு ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு டாப் பார்க்குறதுக்கு. உள்ளேயுமே நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது. ஏன்னா நம்ம ரா எட்ஜஸ் எல்லாத்தையுமே கன்சீல் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது.